இன்னைக்கு நம்ம ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னா நம்மளுடைய கஸ்டமர், அதாவது என்னுடைய கஸ்டமருக்கு வந்து ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி ரைட் ஓகே சார் நம்ம எடுப்போம். எங்க லேப்டாப் வந்து நம்ம சூஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டேன். அவரு என்ன நான் சூஸ் பண்ணி ஷாப்பெல்லாம் நான் சூஸ் பண்ணி வச்சுட்டேன். நீங்க வந்து என்ன மாடல்ன்றது மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். எனக்கு வந்து டெல் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டெல் வந்து நீங்க பார்த்துட்டு நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அந்த டெல்லை வந்து நான் எடுத்துருவேன் அப்படின்னாரு. சரி சார் ஓகே நம்ம எனக்கு காலைல கொஞ்சம் ஒர்க் இருக்கு முடிச்சுட்டு ஈவினிங் நான் வரேன் அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி சாரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பாலாஜி. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சோனி வையோ லாஸ்ட் ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம். சாரை ரொம்ப நாளாக வந்து புது லேப்டாப் வாங்க விடாமல் வச்சிருந்தோம் அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து அவருக்கு ஒரு லேப்டாப் வந்து கண்டிப்பாக எனக்கு தேவைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அவருக்கு வந்து ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அவர் சூஸ் பண்ண ஷாப் எதுன்னு கேட்டீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல். டெமோக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லேப்டாப்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதாவது ஹெச்பியா இருக்கட்டும், டெல்லா இருக்கட்டும், லினோவா இருக்கட்டும், ஆசூஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில மாடல்ஸ்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. நம்ம பார்த்துட்டு ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதில் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. சார் போனால் இந்த டெல்லு தான் நான் பார்த்துருக்கேன் எப்படி அப்படின்னாரு. சார் இதை பொறுத்தவரை நீங்கள் பர்ஃபார்மன்ஸில் எதுவும் குறை இருக்குது, அது நல்லா இருக்கும், இருங்க நம்ம வேற ஏதாவது நம்ம பார்த்துட்டு வருவோம் ஒரு கிளான்ஸ் அப்படின்னா. இங்கே வாங்க இதில் வந்து லினோவா இருக்குது, இதை பாருங்க, இது எப்படி இருக்கும் பாருங்க, செக் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. அப்புறம் லினோவாவை பார்த்தோன்னே சார் இதுவும் எனக்கு என்னமோ மனசுக்கு சரியாக படலை, வேணாம். அப்புறம் பக்கத்தில் போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஆசூஸ் வச்சுருந்தாங்க. இது ஓகேவா உங்களுக்கு ஓகேவா இருக்குமா அப்படின்னாங்க. இல்லை சார் இதுவும் வேணாம், என் மனசுக்கு சரியாக படலை சார், வேணாம் அப்படின்னு. அப்போ உங்கள் மனசுக்கு இதுதான் சரியாக படும், நீங்கள் பாருங்க அப்படின்னா உடனே அங்கே இருப்பாங்கல்ல அந்த சேல்ஸுக்கு வந்து காமிப்பாங்க. அவங்க சொல்கிறப்ப என்ன சொன்னாங்க, ஏன் சார் இந்த ஃபியூச்சர் நல்லா இருக்குமே, இது எல்லாமே சார் நீங்கள் காமிக்கிறது எல்லாமே ஓகே தான், எனக்கு பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவு நான் எதுவுமே குறை சொல்ல மாட்டேன். நீங்கள் காமிச்சதில் வந்து ரைசானா இருக்கட்டும், இன்டர் வேரியண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு வந்து ஓகே தான். ஆனால் என்ன காரணம்னா அதை பார்க்கும்போது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து ரிப்பீட்டாக வரும் டைம்லாம் நம்ம ஷாப்புக்கெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா சர்வீஸுக்கு. அதில் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா டெல்லை பொறுத்தவரை ஹின்ச்சஸ் டேமேஜ் ஆகும். அதுக்கு கொஞ்சம் சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த டெல்லோட இதில் வந்து அது நான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்ச்சஸ் வந்து டேமேஜ் ஆகிற விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்து லினோவா காமிச்சாங்க. அந்த லினோவாவிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீபோர்டும் கம்ப்ளைண்ட் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ச்சஸும் டேமேஜ் ஆகும். ஒரு சில டைமில் வந்து நமக்கு டிஸ்பிளேவும் டேமேஜ் ஆகிடுது, போர்டும் கம்ப்ளைண்ட் ஆகிடுது. நான் சொல்கிறது இந்த பட்ஜெட் லேப்டாப்புக்குள்ள, நான் சொல்கிறது எல்லாமே பட்ஜெட் லேப்டாப்புக்குள்ள 40க்குள்ள, 40க்கு மேலே போயிடாதீங்க. நான் சொல்கிறது 40Kக்குள்ளே இருக்கிற ஒரு லேப்டாப்பை நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. ஏன் ரெட்மி எடுக்க வேணாம், ஏன் ஆசூஸ் எடுக்க வேணாம், ஏன் வந்து நம்ம ஏஸ் எடுக்கக்கூடாது, ஏன் இது எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் என்கிட்ட காரணம் கேட்டால் நான் வந்து எல்லாமே காரணம் வந்து என்னால் சொல்லிட முடியும். அதுக்காக வந்து நான் எல்லா லேப்டாப்பையும் குறையும் சொல்ல முடியாது. பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். நான் சார்கிட்ட கேட்டேன், சார் இங்கே மட்டும்தான் நம்ம எடுக்கணுமா, வெளியில் போய் நம்ம ரேட்டு கூட விசாரிக்கலாமே, இதை விட கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா அப்படின்னு. அதெல்லாம் எங்கேயும் நம்ம போக வேணாம், நம்ம இங்கே தான் எடுக்கிறோம், எனக்கு இங்கே திருப்தியாக இருக்கும், ரிலையன்ஸை பொறுத்தவரை எல்லாமே கரெக்டாக இருக்கும், நீங்கள் இங்கே எடுங்க அப்படின்ட்டாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி ரைட் அதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களோட சாய்ஸில் தான் நம்ம போகிறாப்புல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் தேர்ந்தெடுக்கிறோம். என்னன்னா சரி ஹெச்பியில் நம்ம போவோம் சார் அப்படின்னா ஹெச்பியில் 14 இன்ச்சு ஒரு லேப்டாப் ஒன்று காமிச்சாங்க, 12th ஜென். அது பார்க்குறப்ப என்னன்னா சார் இப்போ நீங்கள் இப்போதைக்கு ஒரு பெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெச்பி எடுத்துங்க, ஹெச்பியை பொறுத்தளவு ஓரளவு உங்களுக்கு ஓகேவா இருக்குது, பரவாயில்ல சார் அப்படின்னா. அவர் கேட்டார் அப்போ ஹெச்பியில் வந்து நீங்கள் இதில் சொன்னீங்களே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதில் வராதா அப்படின்னு கேட்டாங்க. வரும் சார், ஹெச்பியை பொறுத்தளவு என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து பல்ஜ் ஆகிடுது, அதாவது சீக்கிரம் வந்து பேட்டரி வந்து உப்பிடும். அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஹெச்பியில் மட்டும் ஒரு ரிப்பீட்டாக இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த பேட்டரி வந்து ப்ராப்ளம் ஆகிடுது, நம்ம எடுத்துடுறோம், திரும்பி நம்ம ஒரு புது பேட்டரி ஒன்று வாங்குறோம்ல, அது வந்து பியூர் ஒரிஜினாலிட்டியே கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன ஆகுது, திரும்பி நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலும் அதே மாதிரி பல்ஜி ஆகுது. அதில் மட்டும் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட். என்னன்னா நீங்கள் அது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகணும். ஆனால் அந்த காரணத்தை சொன்னேன், இதுதான் சார் இதில் வரும், ஆனால் உங்களுக்கு இது ஒன்றும் மேஜர் கம்ப்ளைண்ட் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஓரளவு கரெக்டாக யூஸ் பண்ணுற ஆள், அந்த டெம்பரேச்சர் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு வந்து இதில் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. நம்ம சாருக்கு ஓகே ஆச்சு. சரி ரைட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹெச்பி இது வந்து 14 இன்ச்சு எனக்கு சரி வராது, எனக்கு வந்து 15 இன்ச்சு தான் வேணும், எனக்கு வந்து 15 இன்ச்சு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. 15 இன்ச்சு அங்கேயே வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு 15 இன்ச்சு பார்த்து நாங்கள் எல்லாமே எடுத்தாச்சு. நாங்கள் சூஸ் பண்ண மாடல் என்ன மாடல்னா ஹெச்பி லேப்டாப்பு 15S iPhone FR 50090U. இதுதான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெல் கோர் i3 12th ஜென் ப்ராசஸரு. இது வந்து ஒரு U சீரிஸ் ப்ராசஸர், அதாவது இவர் வந்து ஒரு பேசிக் யூசர், அதனால வந்து நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். இதோட SSD வந்து 512GB 8GB ரேமு. இதில் வந்து ஆப்டிக்கல் டிரைவ் கிடையாது, அதாவது உங்களுக்கு வந்து டிவிடி ரைட்டர் வந்து இதில் வராது. இப்போ வர லேப்டாப்பில் மேக்ஸிமம் அது கிடையாது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ஹோம் ஒரிஜினல் ஓஎஸும் இதில் வந்துருது. 15.6 ஃபுல் ஹெச்டி எல்இடி வந்துருது. 3 செல் 41 வாட்ஸ் பேட்டரி இதில் வந்துருது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் யூசர் ஏன்னா சார் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால வந்து அவருக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்றது எனக்கு வந்து நல்லா தெரியும். அதனால சார் உங்களுக்கு வந்து இது ஓகேவா அப்படின்றப்ப இது வந்து 38,500 39 அந்த ரேஞ்சில் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், ரேட்டை பற்றி நான் பேச முடியாது, சார் பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சார் வந்து நிறையா ரேட் வந்து பேசுனாங்க. அப்புறம் 37 சம்திங் 500 எவ்வளவோ ஒன்று கம்மி பண்ணாங்க. 1500 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து அவங்க லெஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க. அப்புறம் சார் வாங்கிட்டாங்க. வாங்கின பிறகு பில்லிங் எல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் சார், நான் வந்து ஏன்னா டைம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு 1.5 மணி நேரம். ஏன்னா நான் கொஞ்சம் போனோன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்பேன் அதோட குவாலிட்டிலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஒரு 6 மணிக்கு போயிருப்பேன். 5:45 போனேன். நான் வரப்போ 7:45 எவ்வளோ நினைக்கிறேன். நான் ஷாப்புக்கு திரும்பி நான் ரிட்டர்ன் வரப்பேன். அதனால் அது கொஞ்சம் பார்த்து எல்லாமே செஞ்சு கொடுத்தேன். சார் இது ஓகே, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னென்னா அந்த வாரண்டி பற்றின விஷயங்கள் நான் கேட்டேன். கேட்குறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து உங்களுக்கு 1 வருஷம் வந்து கம்பெனி வாரண்டி வந்துடும். ஓகே, அப்போ அவங்க சொல்கிறாங்க 1 வருஷத்துக்கு அப்புறம் எங்ககிட்ட நீங்கள் வந்து ஒரு 3500 ஒரு பிளான் இருக்குது, நீங்கள் அதை வந்து அந்த 3500 பிளான் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்களே வந்து உங்களுக்கு வாரண்டி எல்லாமே கிளைம் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது நீங்கள் ஒரு ஹெச்பிக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கால் லாக் பண்ண தேவையில்ல, நேராக கொண்டு போய் நீங்கள் ரிலையன்ஸ் டிஜிட்டலில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வாரண்டியை வந்து அவங்களே கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதை வேண்டாம்னு சொல்லிட்டோம். சரி ரைட்டு. அடுத்த ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க. என்னன்னா உங்களுக்கு வந்து 4 வருஷத்துக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. 12,000 நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அந்த 4 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு போர்டுலையோ இல்லை கீபோர்ட்லையோ, அதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் வாரண்டியை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபிசிக்கல் டேமேஜோ இல்லை வாட்டர் லாக்கோ இல்லை பேர்னிங்கோ இந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா நாங்கள் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு 12,000 வாங்குறோம், இந்த மாதிரி பிளான் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இது எல்லாமே வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டலில் உள்ள ஒரு ஆஃபர். இது நாங்கள் வந்து இந்த 2 ஆஃபருமே வேணான்ட்டோம். உங்களுக்கு வேணும்னா அந்த ஆஃபர் யூஸ் பண்ணீங்க, என்னை பொறுத்தளவு தேவை கிடையாது கேட்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவு ஒரு டேரக்ட் ஹெச்பி வெப்சைட்டில் போயிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. எக்ஸஸ் வாரண்டி 2,900, 2,999, 1,999 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாக இருக்கும். நம்ம வந்து எக்ஸஸாக வாரண்டி வந்து அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஒரு கால் பண்ணோம்னா போதும், அவங்களே வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ போர்டு கம்ப்ளைண்ட் ஆச்சும் போர்டே வந்து அவங்க வீட்டுக்கே வந்து எல்லாமே செக் பண்ணி மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் இருக்குன்னா நேராக வீட்டுக்கே வருவாங்க. அவங்க கால் லாக் பண்ணோம்னா வீட்டுக்கே வந்து எல்லாமே வந்து நம்ம கால் லாக் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு கால் லாக் பண்ண தெரில, எனக்கு எதுவுமே அந்தளவுக்கு தெரியாது அப்படின்றவங்க வேணால் நீங்கள் இந்த ஆப்ஷன் வேணால் போய்க்கலாம் அப்படின்றது தான். நாங்கள் வந்து சாரும் வேணான்ட்டாங்க, இது எங்களுக்கு தேவை கிடையாது, ஏன்னா நான் இருக்கிறதுனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ஹெச்பியை பொறுத்தளவு வந்து நிறைய சில்வர் கலரில் நிறைய மாடல் வருது. இந்த சில்வர் கலர் மாடலில் வந்து சார்ட்டான ஒரு வார்த்தை கேட்டு எடுத்து, சார் இது வந்து சில்வர் கலரில் இருக்குது, உங்களுக்கு வந்து கரெக்டாக, ஏன்னா அவர் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் தான், உங்களால் வந்து கரெக்டாக கண்ணால் பார்த்து ஒர்க் பண்ண முடியுமான்னு ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்து எல்லாம் டைப் பண்ணி பார்த்தாரு. கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இதிலே பிளாக் இருந்தால் ஓகே அப்படின்னாரு. இவங்க வந்து பிளாக்ல இல்லைன்ட்டாங்க. சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதுவே எடுத்துக்கிட்டோம். சாருக்கு வந்து பரவாயில்ல, எனக்கு இதுவே ஓகே தான் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து 12th ஜென் எடுத்து கொடுத்தேன். ஏன்டா அதான் 13th ஜென் வந்துருச்சு, 14th ஜென் வந்து இப்போ லான்ச் ஆகிட்டு இருக்கு, ஏன் வந்து நீ 12th ஜென்னை நீ சூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்கலாம். என்னை பொறுத்தளவு ஒரு பேசிக் யூஸ், ஒரு யூசிடிஎஸ் ப்ராசஸர் வந்து நமக்கு 12th ஜென் ப்ரைஸும் அவருக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அதனால வந்து நாங்கள் வந்து அந்த 12th ஜென் வந்து சூஸ் பண்ணோம். மற்றபடி இதுக்கான ரீசன் கிடையாது. நீ ஒரு லேப்டாப் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீ வந்து கம்ப்ளீட்டாக போய் செக் பண்ணி இந்த மாதிரி எடுக்கிறதுல வந்து ஒரு திருப்தியான ஒரு விஷயமா இருந்துச்சு எனக்கு. அது மாதிரி அவருக்கும் திருப்தி, எனக்கும் திருப்தி. அவர் அதுக்கப்புறம் வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன். சார் இனிமேல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் தான், எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வாங்க நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அது ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இங்கே வந்த பிறகு சார் கால் பண்ணுறாரு, எக்ஸஸாக ஒரு 1500 கேட்குறாங்க, ஏன்னு தெரியல அப்படின்னு. எக்ஸஸ் எதுக்கு கேட்குறாங்க 1500 நீங்கள் கொடுங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, என்ன எக்ஸஸாக 1500 கேட்குறீங்களா, நம்ம என்னம்மா அப்படின்னு நாங்கள் எங்களை அட்டன் பண்ணுவாங்க. இல்லை சார் அப்படி கிடையாது, இந்த ஓஎஸ் வந்து நாங்கள் ஒரு காப்பி எடுத்து கொடுத்துருவோம். அதாவது இந்த குளோனிங் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரிஜினல் ஓஎஸ் வந்து அப்படியே பேக்கப் எடுத்து உங்களுக்கு பென்ட்ரைவ்ல போட்டுருவாங்க. உங்களுக்கு நாளை பின்ன எதுவும் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா நீங்களே வந்து ஓஎஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்களே வந்து யாரும் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு கடைக்கு போகாமல் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஓஎஸ் ரன் பண்ணீங்கன்னா நீங்களே உங்களுக்கு வந்து அந்த ஓஎஸ் ரன் பண்ணிக்கலாம். ஆனால் இது தேவை கிடையாது அப்படின்றதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா ஒரு ஒரிஜினல் ஓஎஸ்ஸாக இருக்கிறது நீங்கள் வந்து ரீசெட் பண்ணாலே போதும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்கினீங்கல்ல அந்த ஸ்டேஜில் என்ன இருக்கோ அதே ஸ்டேஜில் வந்து நின்றும். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ அப்படின்றதான் வந்து நான் சொன்னேன். வேணாங்கம்மா இது நான் பார்த்துக்கிறேன், நீ விட்டுருங்க அப்படின்னு. சாரும் சொல்கிறாரு, இல்லை வேண்டாம் எங்களுக்கு எக்ஸஸாக இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா ஒரிஜினல் ஓஎஸ்ன்றப்ப நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. அதனால் ஒரு விஷயம்.
ஸோ கம்ப்ளீட்டாக அவருக்கு வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்த பிறகு நிறைய ஷாப்புக்கு வந்துட்டு ஒரு 500 ரூபா கொடுத்தாரு. எதுக்கு சார் 500 ரூபா அப்படின்னேன். இல்லை எனக்காண்டி நீங்கள் வந்தீங்கல்ல, நம்ம தயவு செய்து வந்து இந்த வேலை மட்டும் எனக்கு வச்சுக்காதீங்க. ஏன்னா நான் வந்து எடுத்து கொடுக்கறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கூப்பிடுறது நம்ம வந்து அந்த லேப்டாப், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டருக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். அதாவது டாக்டர் படிக்கிறாங்க, பிடிஎஸ் படித்து முடிக்க போகிறாங்க. 4 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அந்த லேப்டாப் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லி வரல. மாரியங்கோயிலில் அவர் பேர் வந்து ராமசாமி சார். அவர் இதில் ஒர்க் பண்ணுறாரு. அதனால் அரசு போக்குவரத்து கழகம் இருக்குல்ல, அதில் ஒர்க் பண்ணுறாரு. அவரோட பொண்ணு தான் பிடிஎஸ் சென்னையில் படிச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு எடுத்து கொடுக்குறேன். எடுத்து கொடுத்த ஆள் எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் எடுத்தோம். அவருக்கு வந்து டெல் எடுத்து கொடுத்தோம். இவங்களுக்கு வந்து ஹெச்பி. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம சூஸ் பண்ணி தான் எடுத்து கொடுப்போம் எல்லாமே. எடுத்து கொடுக்குறப்ப லாஸ்ட்டாக எங்கள் சித்தப்பா வீடியோ கூட போட்டிருப்பேன். அவங்களுக்கு வந்து ஏசர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுப்பேன். அதாவது உங்களுக்கு இதில் தான் பிடிக்குது அப்படின்னா அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம போய் சூஸ் பண்ணி எடுக்கிறது. அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம சூஸ் பண்ணி எடுப்போம். எதுக்கு இந்த விஷயத்த நம்ம வந்து சொல்கிறோம்னா, டக்குனு வந்து 500 ரூபா நீட்டுறப்ப எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. வேணாம், அது நான் உங்களுக்காக தான் வரேன். நான் ஒரு 2 மணி நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்தாலுமே இதை வந்து இவர் எடுத்து கொடுத்தாரா, எல்எஸ்லேருந்து எனக்கு எடுத்து கொடுத்தாரு அப்படின்ற நினைவுகள் வந்து உங்களுக்கு என்றைக்குமே இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்து நான் எடுத்து கொடுக்குறவங்க. காசுக்காக நான் என்றைக்குமே வந்து ஒரு ஒர்க் நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன். தயவுசெய்து அதை மட்டும் புரிஞ்சிங்க. சார்ட்ட வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவர் இல்லை அப்புறம் எவ்வளவோ கம்பல் பண்ணாரு. நான் வேண்டாம் அப்படின்னேன். ஒரு லேப்டாப் நீங்கள் எடுக்க போறீங்க அப்படின்னா பட்ஜெட் லேப்டாப்லாம் நிறைய விளாடுவாங்க, ஜாக்கிரதை. இந்த 40,000 ரூபாய்க்குள்ள உள்ளவங்கள்ட்ட தான் வந்து அதிக ஆட்டம் காமிப்பாங்க. உடஞ்சிரும், அலக்களிப்பாங்க, இல்லாத வேலை பண்ணுவாங்க. இதே நீங்கள் வந்து ஒரு 70,000 ரூபாய்க்கு மேலே ஒரு லேப்டாப்பை நீங்கள் வாங்குங்க, எந்த பிரச்சனையும் வராது. அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம், ரன் ஆகிட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட விளாடவே மாட்டானுங்க. ஏன்னா நேம் கெட்ட பேர் ஆகிடும். அதனால அந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுக்க மாட்டானுங்க. நம்ம வந்து என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் வருவானுங்க. அதனால் அந்த 40க்குள்ள வந்து நிறையா வந்து ப்ளே பண்ணுவானுங்க. நிறைய டேமேஜ் ஆகும், நிறைய இல்லாத விஷயங்கள் நிறையா பண்ணுவாங்க. பேட்டரி உப்பிடுச்சுன்னா வாரண்டி கிடையாதுப்பாங்க. எல்லாம் நம்மள்ட்ட வந்து கேட்டால் ஓவர் சார்ஜ்னுப்பாங்க. ஒருத்தன் என்ன சொல்கிறான், சார்ஜ் போடாதன்றான், ஒருத்தன் சார்ஜ் இது வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனான விஷயமா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எடுக்கும் போதே நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா வீடியோ ரொம்ப போகுதுன்னு பார்க்காதீங்க, சொல்கிறேன் நான். ஒரு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் எடுத்தோம்னா குறைஞ்சது 4லேருந்து 5 வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்னு நம்ம எடுத்துட்டோம்னா 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரே ஒரு பிரச்சனை வரும். என்னன்னா, ஒன்று ஓஎஸ் கம்ப்ளைண்ட் வரும், இல்லை அதிகபட்சம் முடிஞ்சுன்னா கீபோர்டு கம்ப்ளைண்ட் வரும். இதை தவிர உங்களுக்கு வேற கம்ப்ளைண்டே வராது. அது பாட்டுக்கு ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இப்போ வர லேப்டாப்லாம் வாங்கிட்டு போய் கரெக்டாக 1 வருஷம் இல்லை 6 மாதம், புது லேப்பே சொல்கிறேன் நான், இல்லை 8 மாதம், 1 வருஷம், கரெக்டாக 1.5 வருஷம். அந்த நேற்று கூட ஒரு டெல்லு வந்துச்சு இல்லை, லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். வாங்கி கரெக்டாக 5வது மாதம் வாங்கியிருக்காரு. 2023 5வது மாதம் டெல் லேப்டாப் வாங்கிட்டு வந்திருக்காரு. லேப்டாப் வந்து ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு வருது. பிஸ்வான் தானே கொடுத்துருக்கோம் நாட்டில். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. எக்ஸஸ் வாரண்டிலாம் நீங்கள் போட்டுக்கிறது நல்லது தான். ஏன்னா 1,999 2,999 அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டுக்கிறது பெஸ்ட்டு அப்படின்றதான் நான் சொல்லுவேன். அவங்க கொடுக்குற ஆஃபரும் ஓகே தான். உங்களுக்கு வேணும், என்னால் அலைய முடியாது அப்படின்றவங்க டேரெக்டாக அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து ஓகே தான். இது நம்ம எடுத்து கொடுத்தது திருப்தி. இந்த வீடியோவை ஏன் நம்ம பண்ணோம் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் ஒரு லேப்டாப் எடுக்கிறப்ப இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் கவனிச்சு நீங்கள் போய் ஒரு சூஸ் பண்ணி நீங்கள் லேப்டாப், அதை 40க்குள்ளே சொல்கிறேன். அதுக்கு மேலே நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த 40க்குள்ளே மட்டும்தான் நான் திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு லேப்டாப் வந்து எடுத்துக்க முடியும், உங்களால் எடுத்துக்க முடியும் அப்படின்றது தான். அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து எந்த அளவுக்கு வந்து மாறிட்டு இருக்காங்க அப்படின்றது நிறைய மெசேஜ்லாம் பண்ணுறீங்க. அதை நான் தனியாக ஒரு வீடியோவாக பண்ணுவோம். வேறு லெவலில் இருக்கீங்க என்னை பொறுத்தளவு. பேனல்லாம் வந்து நீங்களே மாற்றிக்கிறீங்க. அது நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அதுக்காக சொல்ல வரேன் நான். நம்ம சேனலை பார்த்துட்டு நீங்கள் வெளில போய் ஒரு லேப்டாப் எடுக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு தைரியமாக எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து நான் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் என்னோட அனுபவங்களையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இல்லை, காசு பணம் முக்கியம் இல்லைண்ணா. நம்மகிட்ட அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தால் போதும், வாழ்க்கை பூரா சந்தோஷமாக வாழ்ந்துடலாம்.